அம்மனுக்கும் தாய்மானுக்கும் வணக்கம். எனக்கு ஆக்கமுக்க மனிதவர்கள் அனைத்து இனி உறவுகளுக்கும் வணக்கம். நான் வந்து கொல்பிட்டி கோல்ட் ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபிஷ் மார்க்கெட் என்று சொல்கிற ஒரு ரெஸ்டாரண்ட். அதுக்கு முன்னால் ஒரு பேர் இருக்குது, கொஞ்சம் பாருங்க. த மேன்ஹட்டன் ஃபிஷ் மார்க்கெட். நிறைய வெரைட்டியான ஃபுட்ஸ் இருக்குது பாருங்கள். அதில் வந்து நான் ஒவ்வொன்றையும் வாசி சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு பார்க்குறதுக்கு பொறுமை இருக்காது. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் லீஃப்லெட் மாதிரி இருக்கிற இந்த புக்கை சரியான ஆசையாக இருக்குது. திருப்பி சாப்பிடணும் மாதிரி அப்படியான டிசைன், நல்ல கேர்சிவான எழுத்து, ஒரு பேப்பர் பிரிண்ட் மாதிரியும் சேர்ந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஃபுல்லாக புக்கை காட்டுறேன் பாருங்கள். மெயின் டிஷ்ஷஸ் இருக்குது, பக்கெட் ஃபுட்ஸ் இருக்குது, வேறு ஸ்டார்டர் இருக்குது, ரிங்ஸ் வகைகள் எல்லாம் இருக்குது, வேறு ப்ரைஸஸ். நீங்கள் வந்து ப்ரைஸ் உங்களுக்கு கட்டாயம் தெரியணும்னா அவையோட வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்க்கலாம். நான் ப்ரைஸ் சொல்கிறத விட நீங்கள் ஆறுதலாக பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். என்னென்னு சொல்லி சொன்னால் இங்கே இருக்குது தானே என்ன ഇതിൽ കൊണ്ട് എടുക്കാം பார்த்தேன் என்னது that's there ஏது மெயின் டிஷ் ஓ மற்றது இது அந்த ஷேரிங்கும் மெயின் டிஷ் தானே இதுவும் மெயின் டிஷ் சரி அப்போ ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் அதில் வரும் பண்ணாமல் இதில் ஒன்று இந்த இது இருக்காங்க. இது என்ன மீன்? ஃபிஷ் தானே? ரைட். அது கிரில் எடுக்க போகிறீங்களா பேக் எடுக்க போகிறீங்களா? ரிங்ஸ் வகைகள், ஸ்மூத்திஸ், ஷேக்ஸ், மற்றது சிசில் ஐஸ்கிரீம், சூடான ஐஸ்கிரீம், அதை விட கிட்ஸ் மீல்னு சொல்லி இருக்குது. முழுக்க கடல் உணவில் செய்யப்பட்டது. ஆனால் கடல் உணவு சாப்பிட வரைக்கில் எத்தனை முறை வாழைக்காய் பஜ்ஜி மாயே சிக்கனை சாப்பிடாலும் சிக்கனை திருப்பி கேட்குற சிக்கன் ரசிகர்களுக்காக சிக்கனில் செய்யப்பட்ட வெவ்வேறு உணவும் இருக்குது. ஃபஸ்ட் வந்து நாங்கள் 3 வகையான உணவை ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதில் வந்து இப்படி பேப்பர் போட்டு தான் அதை பரிமாறுவார்கள். பேப்பரில் பார்த்தீங்கன்னா நிறைய வகையான கடல் உணவுகள் அப்படியே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. வித்தியாசமான ஒரு தீம், வித்தியாசமான ஒரு திங்கிங். என்ன சொல்கிறது, கீழ்த்தளம் ஒன்றுக்கு நாங்கள் சாப்பிட்டுட்டு மேலே போய் பார்க்கலாம். அதை விட பிள்ளைகள் வந்திருக்கேக்கில் அவைகள் ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கிறதுக்காக சீ ஃபுட்டுகளே காட்சிப்படுத்தப்பட்ட ஒரு ட்ராயிங் சீட் மாதிரி இருக்குது. பிரிண்ட் அவுட்டாக கலர்ஸும் வச்சுருக்குறாங்க. பிள்ளைகள் எடுத்து ட்ராயிங் செய்து கொண்டு இருக்கலாம். ஏன்னு சொன்னால் வெயிட்டிங் நேரம் போரிங்காக இருக்கும். சின்ன பிள்ளைகள் சில வேளை பேரண்ட்ஸுக்கு கரைச்சல் கொடுப்பார்கள். அதுக்காக இப்படி ஒரு செட்டப் நல்லாவே இருக்குது. நாங்கள் இப்போ இடத்தையும் இருக்கா ஃபுல்லாக சுற்றி பார்ப்போம்.
ஹாய். மேலேயும் இருக்கு ஏரியா. நாங்கள் இப்படி ஏறி பார்ப்போம்னு சொல்லி வந்தாங்க. இதில் வந்து மேலே இருந்து கீழே பார்க்க நல்லா இருக்கு இல்லையா என்ன? I need vitamin C. Excuse me. Oh, I checked it. ரெண்டு வகையான உணவுகளை வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒன்று வந்து சீ ஃபுட் எல்லாம் மிக்ஸ்டாக, அதாவது இறால் இருக்கும், கணவாய், வேறு பொட்டேட்டோ சிப்ஸ் மாதிரி, அடுத்தது கேரட் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் ரைஸும் வச்ச ஒரு உணவு. ஒரு பாதி மீன் மாதிரி இருக்கும், கிரில் பண்ணி அதை ரைஸுக்கு மேலே வச்சுருக்குறாங்க. 2 போர்ஷனை ஃபஸ்ட்டுக்கு எடுத்திருந்தோம். அதை சாப்பிட்றதுக்கு பிறகு இவங்கடையில பெரிய பெரிய மீல் இருக்குது, பஸ்கிட்டாக இருக்குது ஒரு மீல். அதை விட ரைஸ் வகைகள், வேறு சீ ஃபுட் எல்லாமே சேர்ந்த மாதிரியும் நிறைய இருக்குது. ஏதாவது ஒன்றை பார்த்து சொல்லலாம், வயிற்றில் இருக்கிற இடத்தை பொறுத்து. இதை நான் முதல் சொன்னேன், கணவாய், ஃபிஷ், பொட்டேட்டோஸ், மற்றது இறால், அதை விட கேரட், அதெல்லாம் சேர்ந்த ஒரு மீன். இன்னொன்று வந்து ரைஸுக்கு ஃபிஷ் எல்லாம் மேலே பாபிக்யூ செய்து வச்ச மாதிரியான இன்னொரு மீன். நீங்கள் இதை வந்து விலை கேட்டு காமெண்ட்ஸில் அடிக்காதீங்க. இவ்வளோ விலையும் சொல்கிறேன்னா ஆக்களுக்கு சிரமம். நீங்கள் வீடு வெப் பேஜில் போய் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக எல்லா உணவுகளும் விலையும் போட்டிருக்கோம். இன்றைக்கு வந்து டேட்ஸ் டே ஒரு ஸ்பெஷல். ஃபிஷ் மார்க்கெட்டில் நாங்கள் முதலாவதாக சுவைக்க இருக்கிறது கட்டல் ஃபிஷ். இது ஃபிஷ்ஷையும் சிப்ஸையும் சேர்த்து ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் இன்னொரு சாப்பாடு. அது கொட்டுறதுக்கு தான் இந்த பரந்த ஒரு பேப்பர். இதில் சிப்ஸ், மரவள்ளிக்கிழங்கை விட மெல்லிசா பொரிக்கப்பட்டிருக்கு, உருளைக்கிழங்கு. இது கிட்டத்தட்ட அந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் அதில் விடவே மெல்லிசா இருக்குது. அடுத்தது ஃபிஷ் பெருசாக இருக்குது. பார்ப்போம், இதை ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அதுமாரி ஆட்டுற வலிக்குதாங்க வேற எங்கள் கொஞ்ச நேரத்தை வீடியோ எடுத்து முடியுங்க, 10 நிமிஷம் லேட் ஆகும். அதுக்கு நேரம் நாங்கள் ஆட் பண்ணிட்டு வாரோம்னு சொல்லி நல்ல மெல்லிஸ் சிப்ஸ். உங்களுக்கு சாப்பிடணும் போல இருக்கா, வீடியோ எடுக்க இல்லாத அளவுக்கு.
டேட்ஸ் டேக்கு வந்து டேட்ஸை நாங்கள் வீடியோ எடுக்க விட்டுட்டு சாப்பிடுவோம். காண்டில் ஆகிட்டார். காண்டில் இன்னொரு கையால் சாப்பிட்டு கொண்டிருக்கார். இதுக்கு இறால் வெட்டி பொரித்து வச்சுருக்காங்க. ஆட்கிற பிள்ளைகள் பாமாவே கொடுப்போம். கிட்ட வாங்க. எப்படி இருக்கு? மயோனிஸோட சேர்த்து மைனஸ் அவங்க மேட் தானே அதுங்க. அடுத்ததான் இதுக்குள்ள வச்சிருக்கிற ஃபிஷ். சூப்பர், எல்லாம் சூப்பர். ஓ, அந்த வடிச்சு பறிச்ச மாயில் அவிச்ச மாய் தர எல்லாமே அவிச்ச மாய். இறாலும் அப்படித்தான். ரைஸ் ஓ, இந்த பொரியல் சூப்பர். அவங்களோட சிப்ஸ் ஸ்பெஷல் போல் எல்லாத்துக்குமே சிப்ஸ் இருக்கு என்ன அநேகமாக. இப்போ நாங்கள் என்ன செய்வோம், இதை ஃபஸ்ட்டு சாப்பிட்றோம், ஒன்றா சாப்பிட சொல்லுவோமா, இல்லாட்டி இவைக்கு இதை கட் பண்ணிவிட்டு நாங்கள் சாப்பிட முடிப்போமா? எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி சொல்லிட்டா ஈஸி. இதை வந்து அச்சவனுக்கிட்ட அனுப்புவோம். சிப்ஸ் வந்து வாய்க்கில் வச்சாலே கரைஞ்சி போகக்கூடிய அளவில் இருக்குது. அதன்படியால் இங்கால அனுப்பிட்டு அடுத்ததையும் சொல்லிட்டா எல்லாருமே சேர்ந்து சாப்பாட்டை பிரித்து மேயலாம். ஒவ்வொருத்தரும் பார்த்து கொண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் கத்தியெல்லாம் பிடிச்சாச்சு. முதல் இதை பிடிங்க வேணாம். இது அவிச்ச மாதிரி ஒரு மாதிரி தான், நல்ல டேஸ்ட். என்ன குறைவு? சீ ஃபுட்டில் வித்தியாசமான ஒரு சிந்தனையோடு செய்யப்பட்ட உணவுகள். கடும் சீ ஃபுட் பிரியராக சில விட ஓனர் சைவமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அந்த ராவணன் படையிலன்னு பார்த்துப்பீங்க, அதில் ஓனர் வந்து அவர் சைவ போசனம். இல்லை, இவங்களா தயாரித்த ஒரு சோஸ் மாதிரி ஐட்டம். நல்ல டேஸ்ட், சூப்பர் டேஸ்ட். வேணுமா டேக்கு? அது நல்லா தொட்டு சாப்பிட விட்டுருக்கு. ரைட், இதில் வந்து கேரட் வெட்ட சலாது எல்லாமே பச்சையாக வச்சுருக்குறாங்க. மீன் சூப்பர், சாப்பிடுங்களேன். அடுத்தது ஃபிஷ் அண்ட் சிப். அதில் சிப் முதலே வச்சுருந்த மாதிரி அநேகமான ரெஸ்டாரண்ட்டுகளில் வந்து அவங்களாலே தயாரிக்கப்பட்ட மயோனைஸ் ஆயிருக்கும். செம்ம டேஸ்ட். அதை விட இந்த இடத்துல பியூட்டின்னு ஒன்று என்னென்னு சொன்னால், வரைக்குள்ள ஒர்க்கர்ஸ் எல்லாருமே சேர்ந்து வெல்கம் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். அது மாதிரி ஒவ்வொரு தரம் சாப்பிட்டுட்டு போய்க்கல ஃபோரஸ்டாக சின்ன பிள்ளைகள் மாதிரி தேங்க்யூ டீச்சர் எழுப்பி சொல்கிற மாதிரி தேங்க்யூ சொல்லுவாங்க. ரோல் பண்ணி காட்டுவாங்க. சிப்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாங்கள் ஒரு பெஸ்ட்டான சிப் ஒன்று சாப்பிட்ருக்கோம் டைன்மோரில். அதை விட நல்லா இருக்குமென்னு சொல்லி நினைக்கிறேன். தனி சீ ஃபுட்டுக்கு மட்டுமே இருக்கிறதால. எங்கள் மார்கன் மை ஒரு ஆக்ஷன். சோஸ் பிரியர்களுக்கு வந்து சோஸ் காணாத போல். சொன்னால் நாங்கள் இப்போ 3 வகையான மீல் எடுத்திருந்தோம். இப்போ கிட்டத்தட்ட முடிஞ்சது. சின்னாக முடிச்சு கொண்டிருக்கணும். அது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு போர்ஷன் தான். நாங்கள் எல்லாருமே எல்லாத்தையும் ஷேர் பண்ணதால் அது போதாமல் இருக்கும். பக்கெட் ஒன்று இருக்கு, வாங்கிட்ட பெரிய பக்கெட் ஒன்று. அது எல்லாம் சீ ஃபுட்டும் சேர்ந்து 2 வகையான ரைஸ் இருக்குது. அதுக்கு ஒன்று வந்து கார்லிக், அடுத்தது வந்து கூனி இறால் சேர்ந்தது. 2ல் எதையாவது நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதுதான் இப்போ நாங்கள் ஆர்டர் பண்ணி இருக்கோம். இவங்களை பற்றி சொல்லவே தேவையில்லைன்னா, இது வந்து எவ்வளோ வருஷக்கணக்காக நடக்கிற கடை. இப்போ உங்களுக்கு நான் இதை சொல்கிறதால தான் தெரிய வேண்டியில்லை. ஆனால் உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் தெரிஞ்சு கொண்டா வா. அதை விட என்னென்னு சொன்னால் பிராஞ்சஸ் எல்லாம் கொடி கட்டி பறக்கிறேன். எனக்கு இப்போ அவங்களோட புக்கில் இருக்கும்போது தெரியலை. நான் வரைக்கும் முதல் வெப்சைட்டில் பார்க்கவே இருந்துச்சு. ஸ்ரீலங்கா, மலேசியா, சிங்கப்பூர், மற்றது என்ன UAE, கட்டார், ஓமான். வெரி குட். சிங்கப்பூர் சொல்லிட்டேன். ஓமான். வேறு என்ன இடம் ஐயா?
இல்லை இல்லை கன இடங்களே இருக்குது. அதில் வந்து எங்களை ஸ்ரீலங்காவிலையும் இருக்குது. நீங்கள் வார நேரம் சாப்பிடக்கூடிய ஒரு கடல் உணவு பிரியர்களுக்கு ஏற்ற மிக வித்தியாசமான உணவுகளை கொண்ட கடை. நான் இப்போ சாப்பிட்ட அந்த 2 வகையான ஃபிஷ்ஷும் பார்த்தீங்கன்னா வியட்நாமிலேருந்து இறக்குமதி செய்யப்படுறது நம்ம ஸ்பெஷல் மீனாக நல்லா தான் இருந்துச்சுது. எப்படி எப்படி சொல்கிறேன்னு சரி அதில் சுவையை வார நேரத்தில் சாப்பிடுவாரு. அந்த பிரிண்ட் பண்ண பேப்பர் ஒன்று தாங்க சும்மா அதான் இல்லை இல்லை இதுக்கு தேவை இல்லை சும்மா ஒன்று எஸ் சரி. நான் வந்து உங்களுக்கு என்னென்ன நாட்டில் இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன். சில இடங்களை விட்டு சொல்லியிருப்பேன். ஸ்ரீலங்கா, மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, இந்தோனேஷியா, மியான்மர், ப்ரூனே, ஜப்பான், சைனா, மால்டீவ்ஸ், பங்களாதேஷ், ஓமான், கட்டார், யூஏஇ இவ்வளோ கண்ட்ரீஸில் இது இருக்குது. இதில் ஒரிஜின் வந்து அமெரிக்கான ஃபுட், மலேசியன் ஒரிஜின் இவ்வளோ கண்ட்ரீஸில் இருக்குது. மிக பிரபலமானது. நீங்கள் வார நேரங்களில் ஒருக்கா அவங்களால முடிஞ்சால் வந்து சாப்பிட பாருங்கள். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது இன்ன பீஸ் அப்படின்னு இருக்கு. Thank you. இதோ பக்கெட் ஃபுட் வந்து வாவ் ஆவி பறக்குது. என்னென்ன இருக்குது? சொசேஜஸ் இருக்குது, இறால் இருக்குது, சோளம் இருக்குது, நண்டு இருக்குது, நிறைய ஃபிஷ் இருக்குது. அதை விட கொஞ்சமாக இத்தனொண்டையும் உங்களுக்கு என்ன இருக்குது ஸ்டார்ட் அப் கொடுக்குறது. நோ என்ன ப்ரெட்டப்பா ஜிஞ்சர் கார்லிக் ப்ரெட் இருக்குது. நாங்கள் இப்போ சாப்பிடலாம் என்ன சாப்பிடலாமாச்சுதா? எஸ் சரி. ஆவி பறந்து இருக்குது. இது சோளம் சோசோல் கறிகள் எல்லாம் 2 வரைக்கும் எப்படி இருக்குன்னு சும்மா கடிச்சு பார்ப்போம். சோளத்துல ஒரு கறி குழம்பு வச்ச மாதிரி இருக்கு. அதில் வந்து முதலே நாங்கள் சாப்பிட மாதிரியான ஒரு ரைஸ். கார்லிக் ரைஸ் அப்படியே விளங்குது. வேறு என்ன எடுக்கலாம்? இதுக்குள்ள பால் எடுக்கலாம். இல்லை இதை வந்து என்ன பிரச்சனைன்னு சொன்னால் ஒரு சில பிரச்சனை இருக்குது. உணவில் இல்லை. அங்கே மிஸ்டர் வந்து அவருக்கு பால் நண்டுன்னா கொஞ்சம் அலர்ஜிக். நல்லா சாப்பிட்டு வந்தவர் மிகையாக சாப்பிட்டதால கல்படியில் இருக்கிற ஹாலேருந்து அப்படி ஆகிட்டு அப்போ நாங்கள் அந்த மீனோட மிக்ஸ் பண்ணாமல் பக்குவமாக எடுத்து சாப்பிடணும். கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு குழம்பு மாதிரியாக, குழம்பு இல்லை சோஸில் செய்யப்பட்ட கரைகள் மிக வித்தியாசமான ஒரு சுவையாக இருக்குது. கணக்கு கொண்டு வந்து கொட்டுறதால பிளேட்டுகளை லிமிட்டாக அடங்கான்றதுக்காக அன்லிமிட்டாக இருக்கணுன்றதுக்காக பின்னம் பெரிய ஒரு பேப்பர் ஒன்று வச்சு போடுறாங்க. அடுத்ததான் நாங்கள் நண்டை எடுத்து சுவைக்கலாம். நண்டு பிரியர்கள் வேண்டிய அளவு இருக்கிறேன். இப்போ இதுக்குள்ள வந்து சிப்பியும் உண்மையாக இருந்தது. நாங்கள் சிப்பி சாப்பிட்டு பழக்கம் இல்லை. ட்ரை பண்ணி இருக்கலாம் வேணுமென்னா. என்னென்னா ஆக்டோபஸ் கூட்டம் தானே, அதாவது கணவாய், பேய்க்கணவாய் அதிலெல்லாம் இருக்கக்கூடிய கூட்டம். ஆனால் நார்மலாக நாங்கள் சிப்பி வேண்டு சொல்லி இந்த மண்ணில் திரிகிற சிப்பியை பார்க்குறதால ஒரு சின்ன அசிங்கம். அதை தவிர்த்த உடனே இறாலா அல்லது ஃபிஷ்ஷாக எது கூட போடுறேன்னு கேட்டார். ஃபிஷ்ஷுன்னு சொல்லி எடுத்திருந்தோம். முதல்ல பொரித்து பாபிக்கு அதல் மாதிரி செய்து போட்டு பிறகு சோஸ் எல்லாம் விட்டு மிக்ஸ் பண்ணி குழம்பு மாதிரியாக எடுத்துருக்காங்க. அடுத்தது என்ன இதில் சாப்பிடணும்? ஃபிஷ் சோசேஜஸ் எல்லாம் ஒரு சாமான் சாப்பிடல. அடுத்த ஃபிஷ் வந்து ஃபிஷ் அண்ட் சிப்ஸுக்கு பொரித்து வச்சுருந்த மாதிரியே பொரித்து வச்சு. உங்களுக்கு இந்த வீடியோவில் சில நேரம் ஆவி தெரியக்கூடும். ஆவி அப்படி பறக்குதா.
இப்போ ஃபிஷ்ஷில் ஒரு டெவில் ஒன்று செய்தால் பொரிச்சிட்டு எப்படி இருக்குமோ அதே அளவு டேஸ்ட்டே இருக்குது. அடுத்தது இந்த ஜிஞ்சர் கார்லிக் பிரெட். கார்லிக் பிரெட். இந்த கார்லிக் இந்த பட்டரில் எங்களுக்கு ஒரு லவ் உண்டு. ஃபுட் சிட்டி ஹீல்ஸ் அது போனாலும் அது சேர்ந்த பட்டர் இருக்கும். அதை எடுத்தோடனே சும்மா பாலில் பூசிட்டு தோசைக்கல்லை வச்சு சுட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். சரி, இப்போ வந்து எல்லாருமே சேர்ந்து கும்மாங்குத்தண்ணி இந்த சாப்பாடை பிரித்து சாப்பிடலாம். இன்னும் ட்ராயிங் முடியிற பிள்ளைகளுக்கு ஆனால் வந்துடுவீங்க பாருங்கள் எல்லாரும் வாங்க. இந்த நல்ல இடம் இருந்தாலே நண்டா அது ஆறா கொடுங்க. ஆறாக்கு அதில் இருக்கிற நண்டா கொடுப்போமா? 3 நண்டு இருக்குது, 3 பேர் சாப்பிடுறோம். ரைட், சாப்பிடுங்க. டேக் இட். ஓ, அங்கே வைங்க ஹேண்ட்பேக். எல்லாரும் சாப்பிடக்க ஒரு சொட்டு எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்கு அந்த போய் இல்லை. அடுத்த ஒன்று இருக்கீங்க sausages. nasi kuran taste, garlic taste, barbecue செய்யறதான். சோளத்தேர் சாப்பிடுவாங்க. come on, நண்டு பெரிய எடுங்க. அவா கிட்ட தரல வம்பிடுங்க இந்த பேப்பரை. ரைட்டா சரியா? கதிரே கிட்ட வரலாம். ஐயா இது தங்கால நல்ல பாக்ஸை வச்சு விடுதா மங்கால. இப்போ கொஞ்சம் தள்ளுங்க. பேப்பர் தள்ளி அம்மா எடுத்து சாப்பிடுங்க. ஓ, சின்னால தான் கிட்டே இருக்கணும், எனக்கு பிரச்சனை இல்லை. ரைட், என்னங்கிட்ட இருக்கா? அக்காவுக்கு அப்படியே நேராக தான் அதே மாதிரி இருக்கவா? Take it. எப்படி பெம்பல்? ஆனால் இதில் கட்டல் ஃபிஷ்ஷும் இருந்துருக்கு, தெரியல. வீடியோ ஒன்று தானே கட்டல் ஃபிஷ்ஷும் இருக்குது, எல்லாமே இருக்குது. நீங்கள் எடுக்கிற கட்டல் ஃபிஷ் ஆரா? கொடுக்க போறீங்களா? பண்ணுவானுமா உங்களுக்கு? 3 பீஸ் தம்மா. 4 பேர் இருக்காங்கன்னு 4 கூட வைக்கல. சீச்சி அவரு தேவையில்லை, வாங்கிட்டேன். சரியா நாசி குரான்டா இதுதானே? ஃபிஷ் வெளிநாட்டு ஃபிஷ் ஏதோ செம்ம டேஸ்ட். அடிச்சுடைங்க. இதுதான் இருக்கும் சில வடையில். இதுக்குள்ள ஹரானியர் மட்டும்தான். முழுகரணி தரவா? கடங்க கடங்க கரணி வேணும். ஐயா ஆமா அது வையாங்க முழு கரணி நன்கூட கிளை கொண்டுதாங்க. இல்லை இல்லை தெரியல. ஆஹா பறந்துடும் கண்டபடி.
இங்கே மெல்லிய பாட்டு போகணும் நாங்கள் ஆடிக்கொண்டு சாப்பிடலாம். அது சாப்பிடுவாங்கன்னா அட்டாயம் அதுக்கு தான் போடுறோம் மணி ஆடிக்கொண்டு சாப்பிடுங்க. இது உடைக்கலாம் சோறு தான் ரொம்ப கொஞ்சமாக. இவ்வளோ பெரிய பசிக்கிறதுக்கே சோறு இல்லை. முட்டையும் பண்ணிட்டேன். நானும் சார் எவ்வளோ எடுத்தாலுமே அது கொஞ்சம் தான் இருக்கு. சோறு சரியான கொஞ்சம் அமெரிக்கன் ஸ்டைல் சாப்பாடுங்கிறது அப்படி தான் இருக்கும், ரைஸ் குறைவாக. அப்போ சைனீஸ் சோளம் யாராவது எடுக்கிறீங்களா? எடுக்க வேணாம். நீங்கள் எடுங்க, உங்களுக்கு தானே எடுக்க மாட்டோம். எல்லாத்தையும் பண்ணலாம். நீங்கள் என்னில இந்த ஞாபகம் தூரம் எடுத்துட்டீங்களா பிரச்சனை. அப்பாவுக்கு மேலும் அப்படியே விட்டுட்டாங்க. சோறு சர்வ் பண்ணக்கூடா. அதுதான் பாங்க குடமிளகா. நாங்கள் எல்லாருமே இந்த ஒரு பேப்பர் முட்டை போட்ட சாப்பாடை ஒரு வரித்தனமாக சாப்பிடுவோம். சாப்பிட ஒரு யோசனை இந்த சோறு காணுமா, அவ்வளோ சீஃபுட் சோறு குறைவு. ஆனால் சாப்பிட முடியல, வயிறு நிறைந்த ஒரு கட்டத்தை அடைஞ்சிட்டு சோறு. நண்டு பெரியர்கள் நண்டோட புகுந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இது உயிரோட என்ன விளையாடவே மாட்டேங்குது, கடிச்சு உதறி சாப்பிடுங்க. கடைசி அவங்கள்ட்ட கேட்டு அந்த நண்டு கால் உடைக்கிறதுக்கான தூளும் எடுத்து கொடுத்தாச்சு. வீட்டு என்ன நண்டு ஆசைக்கு எனக்கு வேண்டினா எனக்கு சீயண்டு போட்டு முடைச்சி கொடுத்து களைச்சி போடுவேன் காலெல்லாம். தாங்களே உடைச்சி சாப்பிட்றாங்க. உண்மையாதான் இல்லை, இன்னும் நண்டு காலையை அப்படி தானே செய்கிறேன். சரி, நண்டு உடைச்சி பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு? பரவாயில்லைங்க. இது ஃபைனல் கவுண்ட் டவுன். எல்லாரும் சாப்பிட்டு சந்தோஷமாக முடிஞ்சது சாப்பாடு. பல வகையான உணவு. ஏனாரா சிசில் எடுப்பது தானே, அப்புறம் என்னது எடுக்கிறீங்க? அவரை சாப்பிட விடுங்க. டேடி ஒன்றையாவது சாப்பிட விடுங்க நிம்மதியாக, எல்லாத்துலேயும் பங்கு வச்சாங்க. இனி சொல்ல வார்த்தை இல்லை. அப்பாக்களின் தினத்துக்கு அப்பாவோட கையால் போட்ட ஒரு சாப்பாடு மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் வாங்கி தரீங்களா? டெய்லி நாங்கள் சமைச்சு தரதுக்கு மதர்ஸ் டேனாலும் நீங்கள் தான் வாங்கி தரணும், ஃபாதர்ஸ் டேனாலும் நீங்கள் தான் வாங்கி தரணும். நாங்கள் ஒரு நாளுக்கு உங்களை 3 நேரம் சாப்பாடு சமைச்சு போடுறது. நாங்கள் 3 நேரம் சாப்பிட்றோம், நீங்கள் உங்களை சாப்பிட நீங்கள் சாப்பிட்றதால தான் அந்த பிரச்சனையே. ஆவி பறக்கும் ஐஸ்கிரீம். ஆரா இந்த ஐஸை பாருங்க. ஆரா உங்களுக்கு கிடைக்கும் ஐஸ்கிரீம். பொரியுது பாருங்க ஐஸ்கிரீம். கோபிச்சு கொண்டாடிச்சா ഇതില്ല സൂടില്ല മരക്കട്ടതാണ്. മറ്റൊരു ഇരുമ്പതാണ്. ஆவி பறக்கும் ஐஸ்கிரீம் சிசிலண்டு கூட இருக்குது கொழம்பில். எல்லாமே ஆவி பறக்கிற சாப்பாடுகள். பார்ப்போம், முடிஞ்சால் ஒரு நாளுக்கு உங்களை சாப்பிட்டு காட்டலாம். இதில் வந்து வெளியில் மரக்கட்டையாக இருக்கும் போர்ட் மாதிரி உள்ளுக்கும் இரும்பால் செய்திருக்கோம். அது நல்லா ஹீட் பண்ணிட்டு கொண்டு வருவாங்க. இது ப்ரௌனி, அதுக்கு மேலே ஐஸ்கிரீம். நாங்கள் இப்போ
மேலே கூல் தான். இது சாப்பிட அப்படி இருக்கும், சூடம் தானே இருக்கும். சூடு இது சூடு, இது சூடு இது குளிர். எரிமலை எப்படி பொறுக்கம் வலிஞ்சு போயிட்டு. கேக் இருக்கு, ப்ரௌனி. பயங்கர ஹீட். அதான் நீங்கள் அப்போதைய வச்ச மாதிரியே வச்சுட்டேன். இந்த ப்ரௌனி ஐஸ்கிரீம் சரியான சூடாக இருக்குது. ஏன்னா கிட்ட கொண்டு வந்தால் அப்புறம் அதில் சூடை நான் ஃபீல் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஊவி ஊவி சாப்பிடும் சின்ன பிள்ளை சொல்லணும். தொதல் மாதிரி தொதலை வந்து செய்து சட்டிக்கில் இந்த ரேக்கில் ஊற்றக்கடையிலேயே ஆசை அள்ளி சாப்பிட எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குது ப்ரௌனி. இன்றைக்கு தான் நான் முதலாக இந்த சிசில் என்ன சொல்கிற சாப்பிட்றேன். வித்தியாசமான ஒரு ஃபீலிங். இதில் முட்டை கூட சுடுமா இரும்பு? ஃபாதரை விட்டு தானே சாப்பிட தெரியும். சாப்பிட நீங்கள் செம்ம டேஸ்ட் ப்ரௌனி. அல்லங்க இப்படி சூடாக இருக்கு. அது மேலே ஊற்றினுவர். மிக சிறப்பான சாப்பாடு. நாங்கள் இனிமையான ஒன்றில் முடிச்சிருந்தோம், சிசில் ப்ரௌனி ஐஸ்கிரீம். இதோடு நான் என்னுடைய காணொலியை நிறைவு செய்து கொள்கிறேன். மிக இனிமையான இடம், இனிமையான பல வகையான உணவுகள். நீங்களும் வார நேரம் வந்து சாப்பிட்டு தான் பாருங்களேன். நன்றி. ஆடெல்லாம் கீறி முடிச்சுட்டான் அச்சுதான். அடுத்ததாக ஆறாடு ஆட் வந்து இப்போ முடிவு கட்டத்தை எட்டிய நிலையில் உள்ளது. வேறு வேறு கலர்ஸில் 2 பேர் அழகாக வரைஞ்சிருக்கிறார்கள். இனி வந்து பிளேயிங் ஏரியாவுக்கு போய் விளையாட போயினோம். சரி, விளையாடிட்டு வாங்க. ஆர்ட் ஒர்க் உங்களுக்கு தான் பார்த்தீங்க. நான் வைக்கேன். ஓஹோண்ணா வச்சு பத்திரமா வச்சுருக்கிறேன். எனக்கு வீடியோ ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கேன். அங்கே கிடாக்கு தண்ணி, அதுக்கு 1.5 லிட்டர் தண்ணி. ஒரு தரம் டிஸ்டர்புக்கு மாக்கள் இல்லை இல்லை அப்போ ஜோலி. அவனா அப்போ எங்களுக்கு இல்லையா தேங்க்யூ கம் அகைன் உங்களை சொல்லிட்டாங்களா? அதான் நீங்கள் அப்படி எங்களை விட்டுட்டு வந்துட்டீங்க. இதில் வந்து வெல்கம் பண்ணுவாங்க, முடிஞ்சு போகல எல்லோரும் கோர்ஸாக தேங்க்யூ சொல்கிறது பார்க்க நல்லா இருக்கும். நாங்கள் ஒருபட்ட நேரம் இருந்துட்டோம், கிட்டத்தட்ட 2 மணி மாதிரி வந்து நாங்கள் 2 மணிக்கு வந்து இப்போ இதுக்குள்ளால் வெளிக்கிடையில 5:30 ஆயிடுச்சு நேரம். என்னென்னு சொன்னால் சின்னாக்கள் விளையாடுறதால இதோட நான் என்னுடைய காணொலியை நிறைவு செய்து கொள்கிறேன். நீங்களும் இந்த கோல் ரோட்டில் கொல்பட்டியில் இருக்கக்கூடிய இந்த வருவதில்லை மேன்ஹட்டன் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு வந்து பாருங்கள். ஃபிஷ் மார்க்கெட் என்னோட மீன்ஸ் வந்து என்ன வச்சிடாதீங்க, வந்து பாருங்கள், விதவிதமான உணவுகளை சாப்பிட்டு பாருங்கள். இப்போ நாங்கள் காரில் ஏறி போகலாம். பாய்.
தொடங்கி 10 வருஷம் ஆகிட்டு. ஆனால் 1800 என்னவோ ப்ளஸில் நீங்கள் அந்த அச்சனாரோட ஆட்சியில் பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ காலத்துக்கு முதல் தொடங்கினேன். ஸ்ரீலங்காவில் தொடங்கி 10 இயர்ஸ். சால் தமிழி தனித்துவமான ஒரு சிறிய குழு. எங்களுடைய காணொலிகள் யாவுமே உங்களுக்கான. உங்கள் பார்வை ஒன்று போதுமே உன் குழலில் நான் வளர. நீங்கள் மறக்காமல் செய்யும் சப்ஸ்கிரைப்பும் பெல் ஐக்கனும் கசரடு கற்கும் மாணவர்களுக்கு ஒரு கொப்பியாகும். சாரலின் தூரலில் நனைந்து உங்களை சற்றே புத்துணர்வு ஆக்கிக் கொள்ளுங்கள்.